ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து February 4th. ஓகேங்க. இன்றைக்கி என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் பண்ணலை. இன்றைக்கி ஒரு வேலை முக்கியமானது வீட்டுக்கு ரிலேட்டடான வேலை ஒன்று இருந்தது முக்கியமாக. அது இன்றைக்கி பண்ணுறது ஃபுல் டே ஆகிடுச்சு. ஈவினிங் ஒரு 5 o'clock வரைக்கும் அதுக்கு ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நிறைய ஆஃபீஸுக்கு போகணுன்னு நினச்சேன், அதுவும் போக முடியல. அது ஒரு விஷயமா ஒர்க்கு டிலே இல்லை, அந்த டைமிங் ஆகிடுச்சு. அதுக்கு இன்றைக்கி ஒரு சில பேர் வர சொல்லியிருந்தேன், அவங்கள வந்து நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்களும் ஓகேன்னிட்டாங்க. அதனால் அந்த ஷெட்யூல்லேருந்து கொஞ்சம் சாஃப்டாக போஸ்ட்போன் ஆகிடுச்சு. அப்புறமா இன்றைக்கி கால்ஸ்லாம் பேசியிருந்துருக்கலாம், பட் ஒரு சில ப்ரெஷர்ஸால் கால்ஸ் கூட பேச முடியல. ஸோ நிறைய கால்ஸ் இன்றைக்கி பேசியிருந்துருக்கணும் கிளைண்ட்ஸ்கிட்ட, அது பேச முடியல. மெசேஜும் அனுப்பிச்சிருக்கணும், பண்ண முடியல. சரி, வந்ததுக்கு என்ன பண்ணேன், இன்றைக்கி 6 மணிக்கு மேலே சரி இருக்கிற விஷயம் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா இன்றைக்கி ஒரு ஆன்லைனில் ஒரு மீட்டிங் இருந்தது, அதான் இப்போவும் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போயும் பண்ணி பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் 10 மணி ஆகிடுச்சு. இங்கே ஒன்று முடிகிற ஸ்டேஜ், பட்டு ஆன்லைனில் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆனதுனால வெயிட்டிங்கில் இருக்கேன், அவங்க வருவாங்க அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு அப்புறமா என்னென்னு பார்த்து முடிச்சுக்க வேண்டியது தான். நான் நினச்ச மாதிரி நிறைய நடந்திருக்கணும், பட் நடக்கன்றது மிகப்பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டு. அது கொஞ்சம் மார்னிங் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனும் ஆகிட்டேன். நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். நிறைய ஒர்க்குன்னு போக நினச்ச மாதிரி போகலையே, டைம் சும்மா லேப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சும்மா அங்கேருந்தே அப்படியே டைம் போயிடுச்சு. ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இன்றைக்கி. உண்மையாக சொல்ல போனால் டைம் அண்ட் ப்ரியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டைம் வந்து மச் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஆயிடுச்சு. இல்லைனா அந்த டைமில் யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் நிறைய கால்ஸ் பேசியிருந்தேன்னா அந்த ஒரு பர்பஸ் வந்து எனக்கு சால்வ் ஆகிருக்கும். யாருக்கெல்லாம் பேசுமோ ஃபாலோஅப்ஸ் என்னென்னு பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துருப்பேன். ஸோ அம்மா ஷெட்யூல்லாம் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நிறைய மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா என் கண்ட்ரோல்லே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி. ஸோ அதான் நாளைக்கு வேறு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது, அதுக்கு அட்டன் பண்ணணும். நாளைக்கு வர சொல்லி, இன்றைக்கி வர சொல்லுங்க, நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். அது ஒருத்தருங்க மெசேஜ் போட்டவங்க முடிஞ்சு காலையில் முடியாத மாதிரி போட்டிருக்காங்க. மத்தியானத்துக்கு மேலே நம்ம ஆஃபீஸில் இருக்கணும், எனக்கு வெளியே வேலை இருக்குது. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது நாளைக்கு என்ன நடக்க தெரியல. நாளைக்கு மிஸ் பண்ணிட்டேன்னா அதோட 10th தான் ஐ வில் பி பேக். ஸோ அவங்க அதுக்குள்ளே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. அதுக்குனா தான் நம்ம 12 o'clock மேலே ரொம்ப பிஸி ஆகிடும். நம்ம அதுக்குள்ளே பண்ணால் தான் ஆச்சு. மற்றபடி இன்றைக்கி ஒரு பேமெண்ட் ஒன்று பண்ணேன். பேமெண்ட் வேலை ஆச்சு. கொஞ்சம் நம்பர்ஸை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அம்மா இன்றைக்கி மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். இதான் இன்றைக்கி வேலை ஆச்சு. நம்ம வீட்டு வேலை ஒன்று பண்ணேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே நடக்கலை. எனக்கு வேண்டிய ஒர்க்கு டீட்டெயிலாக நடக்கலை. ஸோ அதுதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you. இப்போயும் மணி 10 ஆச்சு. அப்லோட் பண்ணிட்டு போட்டுக்கணும். இதுக்கு ஒரு 10 minutes ஆகிடும் எனக்கு. ஓகே, பாய், see you.